Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தா மைக்ரோசாஃப்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஜென் ஆஃப் OS Windows 11 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் மேஜர் அப்டேட் வந்து இந்த வருஷத்தோட கடைசியில் அல்லது வந்து early 2020 ல வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி நீங்க Windows 11 நீங்க அப்டேட் பண்ணனும், நீங்க இன்ஸ்டால் பண்ணனும்னா சில ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க Windows 10 ல வந்து நீங்க ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்க கம்பேட்டிபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். Windows 11 க்கு நீங்க அப்கிரேட் ஆகிறதுக்கு சில எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாஸ் ஆனா மட்டும் தான் Windows 11 ல வந்து நீங்க அப்கிரேட் பண்ண முடியும். Windows 10 ல இருந்து Windows 11 க்கு வந்து அப்கிரேட் பண்ண முடியும். சோ அந்த மெத்தட் வந்து ஆபீஷியலா வந்து Windows 11 எப்படி பண்றதுன்னு சொல்லிருக்காங்க. அந்த பத்தின வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. And Windows 11 வந்து சில ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Windows 10 ல இருந்து Windows 11 க்கு வரதுக்கு சில ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆபீஷியலா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட blogல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் Windows 11 னு சொல்லி அதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. நம்ம சேனல்ல Windows 11 ஓட சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் TPM 2.0 and செக்யூர் பூட் இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பேரிட்டிவ் டெஸ்ட் பண்றதுக்கு ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா PC Health ஆப். இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 13 MB தான் இருக்கு. சோ டவுன்லோட் பண்ணிங்க. ஒன்ஸ் நீங்க எப்போது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த PC ஹெல்த் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டத்துல இருக்க டீடைல்ஸ் வந்து காட்டும். உங்களோட டெஸ்க்டாப் நேம் என்ன அண்ட் எவ்வளவு ஜிபி RAM யூஸ் பண்றீங்க அண்ட் உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து காட்டும். அண்ட் எல்லாமே வந்து அந்த RAM ஆகட்டும், கிராபிக்ஸ் ஆகட்டும், ப்ராசஸர் ஆகட்டும் அண்ட் இது எல்லாமே ஓகே. அந்த TPM வெர்ஷன் அந்த செக்யூர் பூட் எல்லாமே ஓகே. அண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க மேல செக் நோ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து green tick வந்து இருக்கும். சோ இது எல்லாமே ஓகே. நீங்க வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து நாங்க பின்னாடி வந்து சொல்றோம் Windows 11 எப்ப இன்ஸ்டால் பண்றீங்கன்னு சொல்லி green tick வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்பார்ட்மென்ட்ல வந்து பாஸ் ஆயிருவோம். ஒன்ஸ் நீங்க வந்து அதை கிளிக் பண்ணும்போது ரெட் டிக் வந்து விழுந்துச்சு அப்படினு சொன்னீங்கன்னா இந்த Windows 10 ல இருந்து Windows 11 க்கு போறதுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் செட் ஆகல. இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இல்ல அப்படினு சொல்லி சில ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தா டெஸ்க்டாப்ல வந்து ஷோ ஆச்சு, green tick விழுந்துச்சு. அதே என்னோட லேப்டாப்ல வந்து நான் வந்து சர்ச் பண்ணேன். லேப்டாப்ல PC ஹெல்த் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது என் லேப்டாப்ல வந்து பார்த்தா 4GB RAM இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். 250 GB ஹார்ட் டிஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அதுல இதே மாதிரி வந்து செக் நோ ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதுல வந்து பார்த்தா ரெட் டிக் வந்துருச்சு. சோ அதுல வந்து PC cannot install Windows 11. அதனால மினிமம் எலிஜிபிள் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கிடையாது. அண்ட் என்னோட லேப்டாப்ல வந்து பார்த்தா ரெட் டிக் தான் வந்துச்சு. என்னோட டெஸ்க்டாப்ல வந்து பார்த்தா green tick. டெஸ்க்டாப்ல வந்து Windows 11 சப்போர்ட் ஆகும் அண்ட் லேப்டாப்ல வந்து பார்த்தா Windows 11 சப்போர்ட் ஆகாது. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் வீடியோ. Windows 11 க்கு கம்பேட்டிபிலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு எப்படி ஆப் கொடுத்திருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணனும் அண்ட் எந்த மாதிரி ஷோ ஆகும் சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நான் சொன்ன மாதிரி Windows 11 ஓட ஃபுல் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் வித் வீடியோ வந்து ஆல்ரெடி டெடிகேட்டடா வந்து போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா டீடைல்ஸுமே அதுல வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.